வணக்கம். இந்த வீடியோவில் எம்எஸ் வேர்டில் எப்படி பயோடாட்டா டைப் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு எப்பயும் போல் ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைப் பண்ணும்போது எல்லாமே ஒரே ஃபாண்டில் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான மணி நீங்கள் சைஸ் வந்து கம்மி பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பயோடேட்டா இப்படி இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு இது சென்டர் வர்றதுக்கு இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷார்ட்கட்டு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இருக்க பாருங்களேன், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சென்டரில் வந்துடும். ஹெட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன டைட்டில் இப்போ டைட்டில்னு இருக்குது பார்த்துங்க, இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சென்டரில் வந்து அது அந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே போய் இன்க்ரீஸ் பண்ணுறதா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து என்டர் தட்டிங்க. என்டர் தட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ நம்ம கொஞ்சம் பெருசாக இருக்குன்றக்காண்டி ஹெட்டிங் 2 செலக்ட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் டைப் பண்ணிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோமே பார்த்தீங்கன்னா நேம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செமிகோலன் வைப்போம். இது வந்து இங்கே வரக்கூடாது, எனக்கு கொஞ்சம் தள்ளி வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செமிகோலன் டைப் பண்ணிவிட்டு, இல்லைனா செமிகோலன் டைப் பண்ணணும், நேம் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேப் ப்ரெஸ் பண்ணுங்கள். டேப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வரும். ஒரு 3 டேப் போட்டுக்கோங்க. 3 டேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இல்லை, அதுக்கடுத்து ஃபாதர்ஸ் நேம் திருப்பி டேப் போட்டுக்கோங்க. திருப்பி அதே மாதிரி இதுக்கப்புறம் அப்பா பேர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து. இந்த செமிகோலன் வந்து இந்த பக்கம் நகண்டு வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டேப் ப்ரெஸ் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் ஏதாச்சும், அதுக்கப்புறம் ஜெண்டர், அதுக்கப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸு, இது சிங்கிள்னா சிங்கிள் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி, அம்மா ஃபோன். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சுட்டு இது எப்படி அழகாக டெக்கரேட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி தந்துடுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பயோடேட்டாவில் இருக்க எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணிடுறேன். வேறு ஏதாவது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி டேப் போட்டுக்கோங்க. இங்கே டைப் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே செகண்ட் லைன் இங்கே தான் வரும். இது நீங்கள் மறுபடியும் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டேப் ப்ரெஸ் பண்ணுங்கள். டேப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வேகமாக இந்த சைடில் வரும். அப்படி இல்லைன்னா அப்படின்னா ஸ்பேஸ் பார் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நகண்டுக்கிட்டே வரும். சரிங்களா?
அதுக்கப்புறம் டிக்ளரேஷன். இது வந்து டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் இருந்தாலே போதும். முக்கியமாக பயோடேட்டா டைப் பண்ணும்போது பிளேஸு, டேட்டு, இது எதுக்கு டைப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கேருந்து இந்த ரிஷ்யூம் நீங்கள் இந்த பயோடேட்டா வந்து ஒரு வேலை பார்க்குற ஜாபுக்கு எதுக்கோ கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நீங்கள் என்னைக்கு டேட்டுக்கு போடுறீங்க இதெல்லாம் வந்து நீங்கள் டைப் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் இது. இதுக்கப்புறம் இங்கே ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர் மஸ்ட்டு எப்பயுமே. இல்லை ஃபோன் நம்பர். அதுக்கு மீறி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அட்ரஸ், ஏன்னா ஒரு சில இடத்துல அட்ரஸ் கேட்பாங்க, அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு அட்ரஸ்ஸு டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இது ஃபுல்லாமே நம்ம டைப் பண்ணி முடிச்சாச்சு. நான் இப்போ ஃபஸ்ட்டு ஜூமை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நம்ம ஃபுல்லாக ஒரு பயோடேட்டா டைப் பண்ணியாச்சு. சரிங்களா? ஒரு ஜாபுக்கோ இல்லை எதுக்கோ நீங்கள் கொடுக்கும்போது பயோடேட்டா தேவைப்படும் போது இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் டைப் பண்ணி வச்சுங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இதை நீங்கள் எப்படி பண்ணுறது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம டெக்கரேஷன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு இது வரல அப்படின்னா கண்ட்ரோல் ஆர் போட்டிங்கன்னா ரூலர்னு ஒன்று வரும். இந்த மாதிரி வந்துடும். இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்படி வரும். இதில் வந்து ஹெட்டிங் வந்து ஃபஸ்ட் நீங்கள் சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த செகண்ட் லைன், ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் கேப் இருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதிலேருந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சைஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே சைஸாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சாம்பிளுக்கு ஒரு 12 வச்சுக்கோங்க, இல்லைனா 14 வச்சுக்கோங்க. 14 அப்படி நீங்கள் டைப் பண்ணி முடிச்சுட்டு வைக்கும்போது இந்த மாதிரி அலைன்மெண்ட் வந்து கண்டிப்பாக மாறத்தான் செய்யும். அப்போ நீங்கள் வந்து திருப்பி உட்காந்து அலைன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அப்போ சொன்ன மாதிரி தான் இந்த இந்த செமிக்கோலன் வந்து சென்டரில் வரணும் அப்படின்னா டேப் போட்டுங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா இங்கே இதுக்கு முன்னாடி வச்சு பேக் ஸ்பேஸ் போடுங்க. போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக்கில் வந்துடும். இது வந்து நம்ம குவாலிஃபிகேஷன் வேணுங்கன்னு இங்கே நம்ம வரணுன்றக்காண்டி அப்படி கொடுத்தோம். அதனால் நம்ம இது பிரச்சனை இல்லை. இங்கேயும் டேப் போட்டுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் வரணும். பயோடேட்டா பார்க்கும்போது அப்படி நீட்டாக இருக்கணும். அதுக்காண்டி தான் இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். பயோடேட்டா பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்கணும். பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அவங்க எடுத்துகிற மாதிரி இருக்கணும். இப்போது இந்த ஈசி சீட்டுக்கும் மதுரைக்கு இடையில கேப் இருக்குது பாருங்களேன். இதை சரி பண்ண இது வந்து அது ஐசி கீழே போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பேக் ஸ்பேஸ் போட்டு ஷிஃப்ட் ப்ளஸ் என்ட்ரு போடுங்க. போட்டிங்க அப்படின்னா செகண்ட் லைனு இந்த மாதிரி வரும். நீங்கள் ட்ராக் பண்ணி இந்த மாதிரி இதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் நமக்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சு. பிளேஸு இந்த சைடு நீங்கள் சிக்னேச்சர் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி தான் டேப் போட்டுக்கோங்க. நம்ம செகண்ட் லைனில் தான் சிக்னேச்சர் பண்ணணும். ஓசோ சிக்னேச்சர் போட்டாச்சு. எல்லாமே முடிஞ்சு. அவ்வளோதான், பயோடேட்டா ரெடி ஆகிடுச்சு. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள். சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வேறு ஏதாவது வீடியோ வேணுன்னா இந்த இந்த ஃபைலோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் எடுத்துக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.